சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 54. பார்த்தீங்கன்னா, ஐயப்ப சுவாமி மகிமையை சொல்லின்னு இருக்கேன். சாய்பாபா எப்படி ஐயப்பன் கும்பிட வச்சார் பார்த்தீங்களா? சொன்ன பாருங்க. சாய்பாபா திட்டின வாயால சாய்பாபாவை ஐயப்பன் கும்பிட வச்சாரு. கும்பிட வச்சு சிறையிலேருந்து சாய்பாபா விக்கிரகம் வருது. அந்த விக்கிரகத்தை டெய்லி நான் என்ன பண்ணேன், என்ன தேடின வந்த கடவுள் சாய்பாபா. அப்படிப்பட்ட கருணையுள்ள கொண்ட அந்த சாய்பாபாவை வேலைக்காம அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஐயப்பனுக்கு சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். அபிஷேகம் பண்ணின்னு இருக்க வேலைக்கமாக அவருக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சாய்பாபாவுக்கு விரதம் இருக்க ஆரம்பித்த உடனே அவர் பாருங்க என்ன மாதிரி கடவுள் பாருங்க அவர் சாய்பாபா. அப்போ வேலைக்கமாக என்ன சோதனை காட்டுறார். சாதாரண ஆள் இல்லைங்க அந்த ஆள் சாய்பாபா. பயங்கரமான ஒரு ஆள் சாய்பாபா. சோதிக்கிறதுல வல்லவாங்க. ஐயப்பா மாதிரியே சோதிக்கிறான். வேலைக்கம் தான் வீட்டில் பிரச்சனை, வெளியில பிரச்சனை, எல்லாமே அந்த வேலைக்கம் மட்டும்தான் நடக்கும். என்னடா இது, இவர் வேலைக்கம் வந்து பிரச்சனையை கொடுக்குறாரு, என்னடா இந்த கடவுள் ரொம்ப சோதிக்கிறானே அப்படின்ட்டு எனக்கு சைவமால ஒரு வெறுப்பே வந்துச்சு. என்னடா எப்பா நம்மளுக்கு ஐயப்பனே போதும், இந்த ஆள் என்னடா நம்மள இப்படி ஐயப்பா தான் நம்மளை கும்பிட வச்சான். கும்பிட வச்சு இவரே சாய்பாபாவே இப்படி அந்த ஆளே ஐயப்பா மூலியமா கும்பிட வைக்கிறாரு. கும்பிட வச்சு அந்த ஆளே இப்படி சோதிக்கிறாரு. எனக்கு வேலைக்காம தான் வீட்டில் பிரச்சனைகள் நடக்கும். என்ன சொல்ற, மாமியாருக்கு மருமனுக்கு பிரச்சனை நடக்கும், வெளியில பிரச்சனை நடக்கும், இதே வேலைக்காம தான் நடக்கும். என்னடா இவர் ரொம்ப சோதிக்கிறாரு, அப்பா இந்த ஆளை தூக்கி வச்சிருன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டேன் சாய்பாபா. மிச்ச கதையை சாய்பாபா வரலாற நாளைக்கே சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகாசாஸ்திரி தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சரணமையப்பா. குருவே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.